ஹே ஆல் வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரம்ஜானோட ப்ரெப் வீடியோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே எப்போவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ப்ரெப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட்டும் வந்து நான் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் அது ஒரு மேஜர் ஒர்க் மாதிரி அது. ஸோ அது நமக்கு முடிச்சிட்டோன்னா மற்ற குக்கிங் எல்லாம் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஜிஞ்சர் ஒரு 1500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கார்லிக் ஒரு 1300 கிராம்ஸ் அரவுண்ட் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி பீல் பண்ணி கொஞ்சம் கூட வாட்டரே ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். வினிகர் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா வந்து லார்ஜ் குவான்டிட்டி பல்கில் வந்து பண்ணதால் வினிகர் ஆட் பண்ணி ஒரு பாட்டில் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஒரு பாட்டில் மட்டும்தான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பேட்டிஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய ஜாரில் கொரியாண்டர் லீவ்ஸ் ஒரு ½ கப், க்ரீன் சில்லிஸ் ஒரு 6 to 7 உங்கள் ஸ்பைஸ் அக்கார்டிங்லி போட்டுக்கோங்க. அப்புறம் பிரெட் ஸ்லைசஸ் வந்து ஒரு 6 ஸ்லைசஸ் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஆட் பண்ணி இந்த மாதிரி கோர்ஸாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு 600 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு ஹோல் எக்கை வந்து கிராக் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், சிக்கன் பவுடர் இருந்தால் 1½ டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்களும் வேணால் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இட் வில் டேஸ்ட் ஈக்குவலி குட். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் சோயா சாஸ் இல்லை ஹாட் சாஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் சாஸ்க்கு பதிலாக க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது அந்த மிக்சரை சிக்கன் மிக்சரை எடுத்து இந்த நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அது கூட வந்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து ஸ்லைமியாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து ப்ராப்பராக கையில் ஒட்டாமல் வந்தால் ஓகே. ஸோ அது கூடவே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ இது ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்பவும் ஸ்டிக்கியாக இல்லாமல் ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி கிடைக்கணும். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் வந்து இந்த பேக்கிங் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்கள் பேக்கிங் ஷீட்டில். அதுக்கு மேலே இன்னொரு பேக்கிங் ஷீட்டில் வந்து அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் ரோல் வச்சு நல்லா ரோல் பண்ணி ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சியில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மோல் உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாச்சும் டிஃபன் பாக்ஸோட லிட் இருந்தாலும் ஓகே. ஸோ ஏதாவது இந்த மாதிரி ஒரு மோலில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பர்கர் ஷேப்பில். ஸோ கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து எல்லாமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ தட் எனக்கு நல்லா வந்து பர்ஃபெக்டாக அந்த ஷேப்ஸ்லாம் வந்து கரெக்டாக அப்படியே இருந்தது. பேட்டிஸ் கொஞ்சம் நேரம் செட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கோட்டிங்காக ஸ்லரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே மைதா ஃப்ளார் வந்து ஒரு ½ கப், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் ½ டீஸ்பூன், அப்புறம் சால்ட் ஒரு ½ டீஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூடவே இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நல்லா செட்டான பேட்டிஸை வந்து இதில் ஒரு கோட் பண்ணி அந்த ஸ்லரியில் ஒரு கோட் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இன்னொரு கோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த KFC ஸ்டைலில் உங்களுக்கு அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஸ்லரியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் அகெயின் அது ஸ்லரியில் போட்டு இன்னொரு வாட்டி பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோட்டிங் வந்து அந்த KFCயில் கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேக்கியாக உங்களுக்கு வந்து வரும். அகெயின் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் செட் ஆகிறதுக்கு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் இந்த ஒரு பேட்டிஸ்க்கும் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப் டு 1 month வரைக்கும் வந்து ஒன்றுமே ஆகாது. ஸோ நம்மளும் வந்து டக்குன்னு லஞ்செல்லாம் வந்து கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குவிக்காக கிட்ஸும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைரலாக இருக்கிற க்ளோ ட்ரிங்க் தான் ஆம்லா, கரி லீவ்ஸ் அப்புறம் ஜிஞ்சர், இது 3 வச்சு தான். ஸோ எல்லாம் ட்ரெண்ட் பண்ண அப்புறம் தான் வந்து நமக்குமே ஓகே, ஆமாம் இந்த மாதிரிலாம் நம்மளும் ட்ரை பண்ணலாம்ல, தனித்தனியாக நம்மளால் சாப்பிட முடியல, சரி ஓகே வை நாட் அப்படின்னு வந்து ட்ரை பண்ண ஒரு விஷயந்தான் இது. ஸோ இது எதுக்கு நான் இப்போ இங்கே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபாஸ்டிங் அப்போல்லாம் வந்து வாட்டர்லாம் அவ்வளோவா குடிக்க மாட்டோம். ஸோ நிறைய ஃபேஸில் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லி எல்லா வைட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது மோஸ்ட்லி. ஸோ அதனால் இது வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மார்னிங்கில் சஹர் பண்ணும்போது இது வந்து குடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுட் சாப்பிட்டுட்டு அது கூடவே வந்து இந்த ஒரு க்யூப் வந்து போட்டு குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து குடிக்க கூட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் ஹஸ்பண்டும். ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஹாட் வாட்டரில் ஆக்சுவலி ஆட் பண்ணக்கூடாது. வார்ம் வாட்டரில் இந்த க்யூப் ஒன்று போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா டிசால்வ் ஆகியிருக்கும். ஸோ அப்படியே எதுவுமே நான் ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணலை, வித் த செடிமெண்ட்டோட தான் அதை போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம க்ரீன் பீஸ் கீமா சமோசாஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஒயிட் பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சாப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து போட்டு நல்லா சாட்டே ஆகிற வரைக்கும் அது ஒன்ஸ் இவ்வளோ சாட்டே ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவோ வந்து ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்னுடைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்ட அப்புறம் நான் இங்கே வந்து ஒரு 1 LB அளவுக்கு மட்டன் கீமா எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கீமா வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நல்லா ஆனியனோட நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கீமாவுடைய கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி கீமா நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகிற அளவுக்கு நான் விட்டுடுறேன். எந்த வாட்டருமே ஆட் பண்ண தேவையில்லை, கீமாலேருந்தே வாட்டர் ரிலீஸ் ஆகும். அது கூட 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து நல்லா சாப்பரில் போட்டு நான் அதுவும் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 1 கப் க்ரீன் பீஸ் என்கிட்ட ஃப்ரோசன் தான் இருந்தது. நீங்கள் உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கொரியாண்டர் லீவ்ஸும் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃப்ளேம் ஹையில் வச்சு இந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக மாறுற வரைக்கும் இந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மிக்சர் கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆகிட்ட அப்புறம் நான் வந்து ஸ்டோர் பாட் சமோசா ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் எந்த மாதிரி மெத்தடில் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 1 by 1 இதே மாதிரி பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த சமோசாஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஜிப்லாக் கவரில் போட்டு ஒரு 2 months வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. இதே மாதிரி பார்ட் 2 வீடியோ ரம்ஜான் ப்ரிப்பரேஷன் vlogல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். See you until then. Bye bye. Take care.